அப்புறம் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்மால் டிப்ஸ் தான். குக்கரில் வந்து இந்த மாதிரி கீழே வந்து கருப்பாக இருக்கும். சாதம் நம்ம வடித்து வச்சு 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 இந்த அடியிலலாம் சொல்கிறேன், ரொம்ப கருப்பாக இருக்கும். நான் லாஸ்ட் வீக் தான் எலுமிச்சம்பழம் போட்டேன். அதாவது இந்த மாதிரி எலுமிச்சம்பழ ஜூஸோ இல்லை சாதமோ நம்ம கொடுத்து விட்றோம்ல குழந்தைங்களுக்கு, கொடுத்து விட்டு மீதி இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த எலுமிச்சை பழத்தை வந்து என்ன பண்ணணும், குக்கரில் இந்த மாதிரி நம்ம போட்டுடணும், கீழே போட்டுடணும். இது மேலே நம்ம சாதம் பாத்திரம் வைக்கிறோம் இல்லையா, அதாவது குக்கரில் நான் வைக்கிறவாளுக்கு சொல்கிறேன். அவசரத்துக்கு நம்ம வந்து வைக்கிறோம், சில பேர் வந்து வடித்து சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறா. ஓகே, இந்த மாதிரி குக்கரில் வைக்கிறவாளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கீழே அடியில் போட்டுட்டு சாதம் வந்து ஒரு 3 விசில் விடுறோம் இல்லையா, இந்த அடி ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்னா உங்களுக்கு க்ளீனாக பளிச்சுன்னு ஆகிடும். நான் லாஸ்ட்டு இப்போ 5 டேஸ் முன்னாடி தான் போட்டனால என்னோடது வந்து பளிச்சுன்னு தான் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சனால என்கிட்ட பழம் தோல் இருந்தது, நான் அது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் அலம்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும்.